வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 2035ஆம் ஆண்டுக்குள் நாட்டில் தொழுநோய்களின் எண்ணிக்கையை பூஜ்ஜியமாக குறைக்கும் நோக்கில் அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு. தமிழர்களின் பிரச்சினைகளுக்கு அரசு நிலையான தீர்ப்பினை வழங்கவில்லை என்பதால் வரவு செலவு திட்டத்தின் போது கடுமையான தீர்மானம் எடுப்போம். சாணக்கியன் அறிவிப்பு. இலங்கையில் நிலவி வரும் அத்தியாவசிய மருந்துகளின் பற்றாக்குறையை தீர்க்கும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை. அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள பேரணியில் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியிடம் வலியுறுத்துகின்றோம் என்று நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளதாவது, 2035ஆம் ஆண்டுக்குள் நாட்டில் பதிவாகும் தொழுநோயாளர்களின் எண்ணிக்கையினை பூஜ்ஜியமாக குறைக்கும் நோக்கில் தற்போதைய அரசு திட்டமிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. 2025ஆம் ஆண்டு தேசிய தொழுநோய் மாநாட்டை முன்னிட்டு ஊடகங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் நடைபெற்றிருந்த சிறப்பு ஊடக சந்திப்பில் அமைச்சர் இதை வலியுறுத்தினார். இலங்கை 1996ஆம் ஆண்டில் தொழுநோயை ஒழித்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பயணம் இன்னமும் நிறைவடையவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். ஆண்டுதோறும் சுமார் 1500 முதல் 2000 தொழுநோயாளிகள் புதியதாக அடையாளம் காணப்படுகின்றனர். இவர்களில் சுமார் 10% 10 வயதிற்கு குறைவான குழந்தைகள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நோயாளர்களுக்கான சிகிச்சை வசதிகளை மேம்படுத்தல், மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் போன்ற பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். தொழுநோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான நாட்டின் பயணத்தில் இம்மாத ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களும் இந்த இலக்கை அடைவதற்காக மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக அவர் கூறினார். தொழுநோயை ஒழிப்பதற்கான முயற்சிகளில் பல ஆண்டுகளாக சுகாதார அமைச்சகத்திற்கு தொடர்ச்சியான ஆதரவு வழங்கி வரும் உலக சுகாதார அமைப்புக்கும் மற்றும் சசகாவா தொழுநோய் ஒழிப்பு அறக்கட்டளைக்கும் அமைச்சர் தமது நன்றியை தெரிவித்தார். 2025 தேசிய தொழுநோய் மாநாடு நேற்று கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தலைமையில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச மற்றும் சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமுனி ஆகியோரின் பங்கேற்புடன் தொடங்கியது. தொழுநோயை ஒழிக்க கைகோர்ப்போம் என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த மாநாடு இன்று வெள்ளிக்கிழமை நடைபெறும். இந்த மாநாடு சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் தலைமையில் உலக சுகாதார அமைப்பின் இலங்கைக்கான அலுவலகத்துடன் மற்றும் சசகாவா தொழுநோய் ஒழிப்பு அறக்கட்டளையுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இருநாள் நிகழ்வில் சர்வதேச நிபுணர்கள் தங்கள் அறிவை பகிர்ந்து கொள்ளும் அமர்வுகள், புதிய யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைக்கும் கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன. மாநாட்டின் தொடக்க அமர்வில் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் நாட்டிலிருந்து தொழுநோயை முழுமையாக ஒழிக்கும் நோக்கில் தயாரிக்கப்பட்ட தேசிய திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதியின் கலந்துரையாட அனுமதி கோரியதிலிருந்து 5 மாதங்களாகியும் இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தின் போது கடுமையான முடிவெடுக்க வேண்டிய நிலைமை உருவாகும் என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் எதிர்க்கட்சியினருக்கு இடையிலான சந்திப்பொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கின்றார். ஆனால் இதன் மூலம் மக்களின் வாழ்வில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆட்சிக்கு வருவதற்கு முன் அரசு பொது சேவையாளர்களின் சம்பளத்தை 6 மாதத்திற்கு ஒரு முறை உயர்த்துவதாகவும், வரிகளை குறைப்பதாகவும், அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மின்சார கட்டணங்களை சீரமைப்பதாகவும் உறுதியளித்திருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்தபின் எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. தற்போதைய அரசு சர்வதேச நாணய நிதியத்தின் நீட்டிக்கப்பட்ட செயற்திட்டத்தின் கீழ் இயங்கி வருகின்றது. மக்களுக்கு வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் எனில் அந்த செயற்திட்டத்திலிருந்து விலக வேண்டும் என்று அவர் கூறினார். அதேவேளை அரசியல் கட்சிகளில் உள்ள அனைவரும் தூய்மையானவர்கள் என்று அவரையும் கூற முடியாது என்றும், தேசிய மக்கள் சக்தி தமது உறுப்பினர்கள் மட்டுமே தூய்மையானவர்கள் என்று பிரச்சாரம் செய்வதை அவர் விமர்சித்திருந்தார். அந்த கட்சியின் ஒரு உறுப்பினர் தற்போது போதைப்பொருள் குற்றச்சாட்டில் சிக்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பற்றியும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுவிப்பதையும் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அரசு வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் தற்போது தமிழ் அரசியல் கைதிகள் எவரும் இல்லை என்று கூறி அரசாங்கம் தப்பிக்க முயல்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாரிய எதிர்பார்ப்புடன் தான் தமிழ் மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு ஆணை அளித்தனர். ஆனால் கடந்த ஒரு ஆண்டில் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார். தமிழ் மக்களின் அடிப்படை மற்றும் அரசியலமைப்பு சார்ந்த பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாட கடந்த ஜூன் மாதமே அனுமதி கோரியிருந்தோம். இதுவரை பதில் வராததால் வரவு செலவு திட்டத்தின் போது கடுமையான முடிவெடுப்போம் என்று தெரிவித்தார். மேலும் வர இருக்கும் 21ஆம் தேதி அரசாங்கத்திற்கு எதிராக நடத்தப்படும் பேரணிக்கும் தமக்கும் தமது கட்சிக்கும் அழைப்பு வந்திருந்தாலும் அதில் பங்கேற்க போவதில்லை என்று அவர் கூறினார்.
இலங்கையில் நிலவி வரும் அத்தியாவசிய மருந்துகளின் பற்றாக்குறையை தீர்க்கும் நோக்கில் இந்திய அரசின் ஆதரவை வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜெகத் பிரகாஷ் நட்டாவை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் தேசிய சுகாதார அமைப்பின் வழியாக பல தசாப்தங்களாக இலவச சிகிச்சை வசதிகள் வழங்கப்பட்டு வந்தாலும் தற்போது பல அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் பற்றாக்குறையால் லட்சக்கணக்கான மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். சில மருந்துகள் தற்போது தனியார் துறையில் கிடைக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். இதனால் அரசு மருத்துவமனைகள் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்க இந்தியா இலங்கைக்கு அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் இந்தியா இதற்காக வழங்கும் எந்தவிதமான உதவியினையும் இலங்கை மரியாதையுடன் ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறினார். இலங்கையின் சுகாதாரத்துறையின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக கடந்த காலங்களில் இந்திய அரசாங்கம் வழங்கிய பங்களிப்புக்கும் சஜித் பிரேமதாச நன்றி தெரிவித்தார். குறிப்பாக 2016 ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்திய 1990 சுவசரி ஆம்புலன்ஸ் சேவையை நினைவு கூர்ந்த அவர் அந்த சேவை இலங்கையின் அவசர மருத்துவ பதிலளிப்பு அமைப்பை வலியுறுத்துவதுடன் அது ஒரு நாடுகளுக்கும் இடையிலான உயிர்காக்கும் கூட்டாண்மை என்று சொல்லப்படலாம் என்றும் கூறினார். இரு தரப்பினரும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவது, மருத்துவ ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது மற்றும் அனைவருக்கும் அத்தியாவசிய மருந்துகள் பற்றாக்குறையின்றி கிடைக்க உறுதி செய்வது போன்ற முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்வரும் 21ஆம் தேதி ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள பேரணியில் நாங்களும் கலந்து கொள்வோம். சுப நேரம் பார்த்து கொண்டிருக்காமல் மக்கள் சார்ந்த போராட்டத்தில் உடனடியாக பங்கேற்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியிடம் வலியுறுத்துகிறோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற கட்சி உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில் சர்வாதிகார மனப்பான்மையுடன் அரசாங்கம் செயல்படும் சூழலில் அதற்கு எதிராக குரல் கொடுப்பது அனைத்து எதிர்க்கட்சிகளின் பொறுப்பாகும். பிரதான எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி தமக்கான கடமையை உணர்ந்து மக்களின் நலனுக்காக செயல்படும் திறமையான எதிர்க்கட்சியாக விளங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு ஏற்ற நேரம் என்று காத்திருக்க முடியாது. அரசாங்கத்தின் தவறுகளுக்கு எதிராக போராட வேண்டிய தருணம் இது. அதனால் தான் நாங்களும் இந்த பேரணியில் பங்கேற்கின்றோம். அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மறந்து எதிர்க்கட்சியினரை பழிவாங்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளது என்றும் குறிப்பாக ராஜபக்ச குடும்பத்தினரை எந்தவித நெருக்கடிக்கு உள்ளாக்கலாம் என்பதிலேயே அதன் கவனம் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை சட்டத்தை முன் நிரூபிக்க அரசாங்கம் துணிந்தால் நல்லது. அப்படியானால் எதிர்வரும் தேர்தல்களில் எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டுகளும் இன்றி நாங்கள் மக்கள் முன் நிற்க முடியும் என்றும் ராமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். மேலும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மக்களுக்கு உண்மையில் பயனளிப்பதாகவும் மக்கள் எதிர்நோக்கும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் எனவும் தாம் நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார்.